பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவ்வளவு அழுத்தம் கொடுப்பது என்று எங்களுக்கு புரியல. மத்திய அரசும் எதிர்த்து மனு அளித்திருக்கிறது. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நேரத்திலே உச்சநீதிமன்றம் நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்று தீர்ப்பு கொடுத்தது. அதை எதிர்த்து தொடர்ந்து மத்திய அரசு வேண்டும் என்று மனு கொடுத்த காரணத்தால் தான் இந்த அளவுக்கு இந்த வழக்கு போயிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரான ஒரு சூழல். இது என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் இருந்த நேரத்திலே வெறும் 15 கிராமப்புற மாணவர் 15 விழுக்காடு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பிலே சேர்ந்தார்கள். இப்போ நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் இல்லாத சூழலில் 65 விழுக்காடு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பிலே சேர்கின்றார்கள். இப்போ திடீரென்று அகில இந்திய அளவிலே நுழைவுத் தேர்வு வந்தால் அதற்கு நகரப்புற மாணவர்கள் டுட்டோரியல் மூலமாக 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவர்கள் பயிற்சி எடுத்து அவர்கள் சேருவார்கள். ஆனால் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. பணம் கிடையாது, டுட்டோரியல் சேருவதற்கு வசதி கிடையாது. ஆக இது மிகப்பெரிய பின்னடைவு கிராமப்புற மாணவர்களுக்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு வரும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப அதிக நிதி ஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் கொடுத்து இது அகில இந்திய அளவில் இந்த தேர்வை நடத்துவது இது சரியில்லை. இதை அத்துணை மாநிலங்களும் சேர்ந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் எதிர்த்து இருக்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக எதிர்த்து மத்திய அரசு மீண்டும் வலியுறுத்த வேண்டும். இல்லையேன் இது நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். இதை மத்திய அரசு மாணவருடைய மனநிலை புரிந்து கொள்ள வேண்டும். ஓராண்டு காலமாக கஷ்டப்பட்ட மாணவர்கள் படித்துவிட்டு இப்போது திடீரென்று ஒரு புதியதாக ஒரு நுழைவுத் தேர்வை எழுதுங்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். அத்துணை கட்சிகளும் எதிர்க்க வேண்டும், அத்துணை மாநிலங்களும் எதிர்க்க வேண்டும். இந்த சூழல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு இது ஒரு பாதிப்பு இருக்கும். இதுல இப்போ ஒரு உதாரணம் சிஎம்சி வெள்ளூர் இருக்கு. சிஎம்சி வெள்ளூர் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அது அவர்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தகுந்த அவர்களுக்காக சேவை செய்கின்ற மாணவர்களை அவர்கள் தேர்வு செய்து இவ்வளவு காலமாக தேர்வு செய்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது எங்கிருந்தோ மாணவர்கள் வருவார்கள். ஆக எந்த நோக்கத்திற்கு அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தொடங்கினார்களோ அந்த நோக்கம் பாதிக்கப்படும். ஆக அந்த சூழலில் அவர்கள் ஏற்ப நடத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் சூழல். இது இன்னொன்று பாத்தீங்கன்னா, இது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒன்று. மாநில அரசுக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை பறிப்பது இந்த செயல் ஆகும். ஆக இன்னொன்று, இது ஏன் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்துக்கு மட்டும் இருக்கு, ஏன் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு ஏன் வரல? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. எங்களுடைய நோக்கம் ஏன் உச்சநீதிமன்றம் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குது எங்களுக்கு புரியல. தமிழக அரசு செயல்பாடு கிடையாது. இன்னும் ஜெயலலிதா ஒரு கண்டிப்பு ஒரு கருத்து கூட சொல்லல. இது சம்பந்தமா முதலாக எதிர்த்தது நாங்கள் தான். தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வந்துட்டு இருக்கோம். நாங்க ஏதோ பேரளவுக்கு முன்னுடைய ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது ஏதோ பேரளவுக்கு பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அகில இந்திய அளவிலான மருத்துவ நுழைவுத் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார்.